அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பிஸ்தாமி அஹ்மத் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதள கணக்கில் சிறுகதை ஒன்று படித்தேன். பிரபலமான ஒரு நபிமொழியை தழுவி எழுதப்பட்ட ஒரு கதை அது ஒவ்வொரு தம்பதியரும் கணவன் மனைவியும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அற்புதமான ஒரு கதையாக அது எனக்கு பட்டுச்சு. அதனால் அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும்னு ஆசைப்பட்றேன். நேரம் சரியாக அதிகாலை 2 மணி. ஜெய்தின் நவீன திறன்பேசி திரை இருண்ட அறையில் குளிர்ந்த நீல ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. அறையின் மறுபுறம் லைலா சுவரை வெறித்து பார்த்தபடி மௌனமாக அமர்ந்திருந்தாள். அவர்களுக்கிடையே இருந்த அமைதி சாதாரணமானதல்ல. அவர்கள் திருமணமாகி 1 வருடமே ஆகியிருந்தது. காதலோடு ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடுதான் திருமணமும் செய்து கொண்டார்கள். ஆனால் பாத்திரங்களை கழுவுவது, இதர வீட்டு பணிச்சுமைகள், நிதி நெருக்கடி மற்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட குறுஞ்செய்திகள் ஆகியவற்றிற்கு இடையே எப்போதோ ஒரு கசப்பான குளுமை அவர்கள் இருவருக்குள் நுழைந்து விட்டது. அவர்கள் இருவராலும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த அறையின் மூலையில் இருந்தது. அது ஒரு அசையும் கருப்பு நிழல். அதற்கு முகம் இல்லை. ஆனால் காலம் கடந்த வஞ்சகம் அதனிடம் மறைந்திருந்தது. தூரத்தில் இருக்கும் இருண்ட கடல் நீரின் மேல் மிதக்கும் ஓர் அரியணையிலிருந்து அனுப்பப்பட்ட ஒற்றன் அது. அந்த நிழலுக்கு ஜெய்தும் லைலாவும் வெறும் சாதாரண தம்பதியர் அல்ல. அவர்கள் ஒரு பலமான கோட்டை. அந்த கோட்டையை தகர்ப்பது மட்டுமே அந்த நிழலின் ஒரே வேலை. அவளுக்கு உன் லட்சியங்கள் மீது எந்த மதிப்பும் துளியும் இல்லை. ஜெய்து தன் திறன்பேசியை பார்த்து கொண்டிருந்த போது அவன் மனதில் ஒரு மெல்லிய குரல் எதிரொலித்தது. அது வெளியில் கேட்கவில்லை. அவனுடைய சொந்த உள் மனக்குரல் போலவே அது இருந்தது. நீ பேசும்போது அவள் எப்படி பெருமூச்சு விடுகிறாள் என்று பார். சோர்வோடு பார்க்கும் இவளை விட உன்னை வியப்போடு பார்க்கும் ஒருத்திதான் உனக்கு தகுதி என்றது அந்த குரல். அதே நேரத்தில் லைலாவின் நெஞ்சத்திலும் ஒரு பாரம் ஏறியது. அவன் உன்னை மதிக்கவில்லை என்று அவளுக்குள் கிசுகிசுத்தது அந்த நிழல். உன் முன்னிலையை விட அவனுடைய நண்பர்களுக்கும் வேலைக்கும் தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். உன்னை மதிக்காத ஒருவனுக்காக உன் இளமையை ஏன் வீணடிக்கிறாய் என்று கேட்டது அந்த குரல். அந்த தந்திரத்தின் அழகே அதன் நுட்பத்தில் தான் இருந்தது. அந்த நிழல் அவர்களை ஒரு பெரிய பாவம் செய்ய சொல்லவில்லை. ஒரு சிறு தவறை, திருமண நாளை மறந்து அல்லது சோர்வான குரலில் பேசியது போன்ற சிறிய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை அவர்களுடைய அகங்காரம், ஈகோ எனும் பூத கண்ணாடி மூலம் பெரிதாக்கி காட்டியது. பேசிவிடு என்று ஜெய்தை அந்த நிழல் தூண்டியது. அவளிடம் சொல், உனக்கு விருப்பமில்லை என்றால் நீ தாராளமாக போகலாம் என்று சொல். உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பு என்று லைலாவிடம் அது கூறியது. உன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள். இதற்குள் ஷைத்தானிய சபை உடனே ஒன்று கூடியது. மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத நகர விளக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஓர் இருண்ட கடல் அலையின் மேல் ஒரு பிரம்மாண்டமான சபை கூடியிருந்தது. அதன் மையத்தில் மாயைகளின் அரசலான இப்லீஸ் அமர்ந்திருந்தான். தன் படை வீரர்கள் சொன்ன அறிக்கைகளை கேட்டு அவன் திருப்தி அடையவில்லை. நான் ஒரு செல்வந்தனை சூதாட வைத்து அவனது சொத்துக்களை அழிக்கச் செய்தேன் என்றான் ஒரு வீரன். சாத்தான் தோள்களை உயர்த்தி அவன் நாளைக்கு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு விடுவான் என்றான் அலட்சியமாக. நான் ஒரு இளைஞனை பல வாரங்களாக தொழுகையை மறக்கச் செய்தேன் என்றான் இன்னொருவன். ஒரு சிறு சோதனை வந்தால் போதும், அவன் மீண்டும் இறைவனிடம் மண்டியிட்டு விடுவான் என்று சாத்தான் சலித்து கொண்டான். அப்போது ஒரு உடைந்த குடும்பத்தின் வாசனையோடு ஒரு சிறிய சாத்தான் முன்னே வந்தது. நான் ஒரு இளம் தம்பதியை பார்த்தேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க நினைத்தார்கள். நான் அவர்களின் அகங்கார நெருப்பில் எண்ணெயை ஊற்றினேன். இன்று இரவு அவர்கள் வாயால் விவாகரத்து என்ற வார்த்தையை சொல்ல வைக்கும் வரை நான் அங்கிருந்து நகரவில்லை. அவர்களின் வீடு இப்போது பாழடைந்து விட்டது. அவர்களின் எதிர்கால குழந்தைகள் என்ற கனவு இப்போது சாத்தியமே இல்லை. சாத்தான் தன் அரியணையை விட்டு எழுந்தான். முதன்முறையாக அவனது முகத்தில் ஒரு பயங்கரமான இருண்ட புன்னகை விரிந்தது. அந்த சிறிய சாத்தானை கட்டிப்பிடித்து தழுவினான். ஆம், நீதான் என்று சாத்தான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கத்தினான். மனித சமுதாயத்தின் மிக முக்கியமான அடித்தளத்தையே நீ தகர்த்து விட்டாய். மீண்டும் அந்த அறைக்குள் விவாகரத்து என்ற வார்த்தை
காற்றில் விஷம் போல பரவி இருந்தது. லைலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஜெய்தின் வயிற்றில் விவரிக்க முடியாத பயமும் வெறுமையும் ஏற்பட்டன. அறையின் மூலையில் இருந்த நிழல் தன் வெற்றியை எண்ணி துள்ளி குதித்து கொண்டிருந்தது. ஆனால் அதே தருணத்தில் ஜெய்திற்கு அவனுடைய தாத்தா அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. உண்மையான எதிரி சாத்தான் தான். அவன் மனிதர்களுக்கு வறுமையை பயமுறுத்தி தீமைகளை அழகாக காட்டி மறைந்திருப்பான். ஜெயித் தன் சுயமரியாதையை தாண்டி லைலாவை பார்த்தான். அவளுடைய பயத்தையும் அவளுடைய பலவீனத்தையும் கண்டான். அவர்களின் அன்பு அகங்காரத்தால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான். அவன் கண்களை மூடி தன் கோபத்தை வெளித்தள்ளி மெதுவாக கூறினான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றான். அறையின் மூலையில் இருந்த நிழல் மின்னல் தாக்கியதைப் போல பின்வாங்கியது. ஜெயிந்து எழுந்து சென்றான். கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்த லைலாவின் கைகளை பற்றினான். இது நாம் இல்லை என்றான் மென்மையான குரலில். நாம் வேறொரு தீய சக்திக்கு வழிவிட்டு கொண்டிருக்கிறோம், என்னை மன்னித்து விடு. அந்த கனமான சூழல் உடனே உடைந்தது. அந்த இருண்ட நிழல் தோற்று போனது. கடலில் இருக்கும் தன் அரசனிடம் தோல்வியை அறிவிக்க இரவோடு இரவாக ஓடி மறைந்தது. கோட்டை காப்பாற்றப்பட்டது. இதே மாதிரி குர்ஆனையோ அல்லது நபிமொழியையோ தழுவி எழுதக்கூடிய சிறுகதைகளை நீங்கள் எழுதுனா நாம் மற்றவங்களோட பகிர்ந்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கதைகளை எழுதி அனுப்புங்க.